பொதுவாவே எனக்கு இந்த சீரக சம்பா அரிசியில செய்ற தலப்பாக்கட்டு பிரியாணி அந்த அளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது மக்களே. ஏன்னா, ஐ ஆம் எ டை ஆம்பூர் பிரியாணி ஃபேனு. ஆம்பூர் பிரியாணியோடைய சீரக சம்பா அரிசி தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு செம்ம ஃபேவரைட்டு. அந்த அரிசியோட வாசனையாகட்டும், அந்த பிரியாணியோட டேஸ்ட் ஆகட்டும் வேற லெவல்ல இருக்கும். மிகப்பெரிய ஒரு விசிறின்னு சொல்லலாம். சரி இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு லாஸ்ட் டைம் வந்து இந்த வழியா வந்தப்போ, இதே தலப்பாக்கட்டு ஹோட்டல்ல தான் மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணேன். ஆனா, அதில பார்த்தீங்கன்னா, நெய் ரொம்ப அதிகமா ஊத்தி 2 வாய் சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப திகட்டிருச்சு. அதனாலேயே இந்த வாட்டி பிரியாணி நமக்கு செட் ஆகாதுன்ட்டு, வேற ஏதாவது ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் வந்து நான் உள்ள போனேன். உள்ள போனதும் பார்த்தா, ஹோட்டல் ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ஒரு பார்க்கவே ரொம்ப சூப்பரா, டீசென்ட்டா இருந்துச்சு. ஸோ ஃபைனலா செட்டில் ஆயிட்டு, நல்லா உட்காந்து மெனு கார்ட வந்து ரொம்ப நேரமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். விலையெல்லாம் சும்மா கன்னா பின்னான்ட்டு அதிகமா இருக்கு. என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னே தெரியாம ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த மெனு கார்டையே வந்து வெறிச்சு பார்த்துட்டே இருந்தேன்.